Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் வாக்காளர்களுக்கு என்ன பொருள் வேண்டும் என கூப்பனை நிரப்பும் பணியில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம். சுரேஷ்குமார், வணக்கம். முதற்கட்டமாக என்ன நடந்தது? இந்த விவகாரம் எப்படி வெளிச்சத்திற்கு வந்தது? விவரம். வணக்கம் ராகப்பிரியா. கோவை தெற்கு தொகுதியில் திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி போட்டியிடுகிறார். இந்த நிலையில் அந்த தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 18 சுயேட்சை வேட்பாளர்களும் களம் காண்கிறார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே நோற்றிடம் களம் காண்கிறார்கள். ஆனால் அந்த சுயேட்சைகள் எல்லாம் யாருக்காக பணியாற்றுகிறார்கள் என்றது மிகப்பெரிய ஒரு விடயமாக மாறியிருக்கிறது, வினாவாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பலரும் தற்சமயம் கோவை தெற்கு தொகுதியில் பணியாற்றி வருகிறார்கள். அந்த வகையில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய பலர் ஒவ்வொரு வீடாக சென்று வாக்காளர்களிடம் இருக்கின்ற அடையாள அட்டையை வாங்கி கொண்டு 8000 ரூபாய் கூப்பனில் உங்களுக்கு எந்த பொருள் வேண்டும், அதாவது ஃப்ரிட்ஜா, டிவியா அல்லது வாஷிங் மிஷினா என குறிப்பிடும் வகையில் ஒரு பட்டியலை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு விண்ணப்பத்தையும் கையில் வைத்துக்கொண்டு நீங்கள் வாடகை வீட்டு இருக்கீங்களா, சொந்த வீடு வேணுமா என பல்வேறு கேள்விகள் அடங்கிய ஒரு பட்டியலை கொண்டு போய் ஒவ்வொரு வீடாக வாக்காளர்களிடம் அதை நிரப்பும் பணியில் ஈடுபட்டு வராங்க. அதாவது தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த விஷயங்களை தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகுதான் அது குறித்தாக அவர்கள் பல்வேறு விண்ணப்பங்களை கொடுத்து பகிர வேண்டும். ஆனால் தேர்தல் வாக்கு சேகரிப்பதற்கு இது போல பயன்படுத்தக்கூடாது என எதிர்க்கட்சியினர் பலரும் குற்றம் சாட்டி அவ்வாறு போய் விண்ணப்பங்களை கொடுக்கும் நபர்களுடன் ஆங்காங்கே பிற கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோக்களும் தற்சமயம் வெளியாகி இருக்கின்றன. எனவே தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இது போல முன்னதாகவே தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த விஷயங்கள் தொடர்பாக வாக்காளர்கள் கொண்டு சேர்க்கிறோம் என்ற வகையில் பரப்புரை மேற்கொள்ளலாமே தவிர அவர்களுடைய அடையாள அட்டைகள் விவரங்களை வாங்குவது குற்றமாகும். எனவே தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை வேண்டும் என பிற கட்சியினர் தற்சமயம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 18 சுயேட்சை வேட்பாளர்களும் தற்சமயம் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடுவதே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அதனை மேலும் அவர்கள் அனைவருமே செந்தில் பாலாஜி அவர்களுக்காக தான் வேலை செய்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பலரும் இது போன்ற பணிகளை மேற்கொள்வதற்காக தற்சமயம் களம் காண்டுள்ளனர். அந்த விஷயங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. சமூக வலைதளங்களில் தற்சமயம் இந்த வீடியோக்கள் அனைத்தும் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. ராகப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்.